Hello friends, welcome to my YouTube channel. Today நாம் பார்க்க போகிறது Eutelsat 9B 9 Eastல இருக்கு. Friends, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Friends, இது அந்த Eutelsatோட frequency நம்பர். இந்த இது வச்சு தான் நான் சேனல் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். சிக்னல் வந்துட்டு இருக்கு இப்போ 12 பாயிண்ட் வந்திருக்கு 13. ஓகே, ஓரளவு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 69 to 70 சம்திங் வந்துச்சு. 74 வரைக்கும் வந்துச்சு. 74 வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்ட்ராங் டிபி தான். இதுலேயே நீங்கள் சேனல் ட்ரை பண்ணிக்கலாம். இதில் நிறைய யூரோப்போட நிறைய சேனல்ஸ் தான் வரும். இதில் நான் சும்மா பிளைண்ட் சார்ஜ் கொடுத்துட்டு அப்புறம் டிவியில் காட்டி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள சேனல் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எல்லாமுக்கு கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் அண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் அதோட சேனல்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு எனக்கு வந்தது 239 சேனல் வந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு வரல. ஆனால் அதுக்கு மேலே என் சேனல் இருக்குதுல. அதுக்கு நான் யூஸ் பண்ணணும், பெரிய டிஷ் யூஸ் பண்ணணும். நான் இது சின்ன டிஷ் தான் வச்சுருந்தேன். அதனால எனக்கு சேனல்ஸ் நிறைய வரல. இந்த சேனல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு என்ன ரிசீவர் எப்படி பார்த்துக்கலான்னுள்ளது கொண்டு வரலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஎஃப்என்னோட நெட்வொர்க்கில் உள்ள எல்லா சேனல்ஸும் கிடைக்கும். ஏஎஃப்என் நல்ல ஒரு சேனல்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஸ்போர்ட்ஸு, மூவி, சீரீஸ் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கும் ஏஎஸ்எனில். ஏஎஃப்என். ஓகே, இதில் எனக்கு 248 சேனல் சர்ச் ஆகிருந்து. ஓகே, இது டிவியில் கொடுத்தது. டிவிலையும் ஃப்ரீக்வன்சி வந்துட்டுருக்கு. இதான் அந்த சேனல்ஸு. இதில் எந்த ஒரு இந்தியன் சேனலும் காணல. ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் எனக்கு கிடைக்கல ஒன்றும். 4K சேனலும் இதில் இருந்துச்சு, அவைலபிளாக இருக்குது 4K. பின்ன நேஷ்னல் ஜியோகிராஃபிக், ஏஎஃப்என், அப்புறம் அந்த சிசிடிவி அது ஃப்ரீ டு இயரில் இருக்குது. டெஸ்ட் சேனலும் நிறைய விட்டுருக்காங்க. ஃபீடு சேனலும் இருக்கும் இதில். ஓகே, அவ்வளோதான். இந்த இருக்குது சேனல்ஸு. Eutelsat 9A 9 ஈஸ்டில் வரும். இதுதான் ஏஎஃப்எனோட நெட்வொர்க்கு. ஏஎஃப்எனோட நிறைய ஒரு 10 சம்திங் சேனல்ஸ் வரும் ஏஎஃப்எனோடது. டிமேக்ஸ், ஹெச்டி அப்படி நிறைய எல்லாமே நமக்கு தெரியாத லாங்குவேஜில், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரும். டிஸ்கவரி, அனிமல் பிளானட், டிஎல்சி, பல்கான்ஸ், அப்புறம் ஃப்ரீ டு இயர்லேயும் கொஞ்சம் சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கலான்னா அதுக்கு கனெக்ட் ஆகிற ரிசீவர் வச்சுருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஷோ பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் ஃப்ரீ டு இயரில் தான் ஓடிட்டுருக்கு. ஃப்ரீ டு இயர்லையும் இருக்குது, அப்புறம் நிறைய பேஜ் சேனல் இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்த்துக்கலான்னா அது எப்படி அதுக்குள்ளே ரிசீவ் ஆகணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்க டிஷ்ஷு. 3.5 ஃபுட்டில் வரும். இதான் அதோட எல்எம்பி. நார்மல் எல்எம்பியில் தான் ட்ராக் பண்ணியிருந்தேன். நார்மல் எல்எம்பி போதுமானதாக இருந்து. ஸ்டார் கோல்டோட நார்மல் எல்எம்பி தான் இது. இதான் அதோட டிஷ்ஷு. இதான் ஆங்கிளு. ரொம்ப மேலே வராது, கொஞ்சமாக ஸ்ட்ரைட்லேருந்து கொஞ்சமாக அப்பில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.